குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 ஜூன் 2024 திங்கக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 71 மத்திய அமைச்சர்கள் வந்து பதவியேற்றுக்கிறாங்க. பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங், வங்கதேச பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா, நேபாள பிரதமர் புஷ்பகமல் தாஹால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொரிஷியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜெகநாத், பூடான் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா ஷெரிங் தோப்கே, மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ், செவுல்ஸ் துணை அதிபர் அகமது அதீப் ஆகிய 7 நாடு தலைவர்கள் வந்து பங்கேற்காங்க. இதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட்டும், தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு, ஐக்கிய ஜனநாயக தளம் நிதிஷ்குமார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழாவில் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. காங்கிரஸின் தேசிய தலைவரும் மாநிலங்கள் எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்ட நிலையில் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து பங்கேற்கல. ஓகேங்களா. இதில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன், கேரளத்தின் சுரேஷ் கோபி அவங்க உட்பட 39 பேர் வந்து பார்த்திங்கன்னா இணையமைச்சர்களாக வந்து பதவியேற்றிருக்காங்க. அதாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவை தொடர்ந்து நாட்டின் 3வது முறையாக தொடர்ந்து பதவியேற்றவர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். இல்லை இணையமைச்சருடைய பேர்லாம் இருக்குது, சும்மா வாசி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படின்ற பெயரிலான நவீன கண்காட்சி வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டிருக்கிறாரு. இது நம்ம நேற்றே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். காலம் உள்ளவரை கலைஞர் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நான் முதல்வன் திட்டத்தில் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பாடப்பிரிவுகளில் தேர்வு செய்யப்பட்ட தமிழக கல்லூரியை சேர்ந்த 25 மாணவிகள் வந்து சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா சென்னை விமான நிலையத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து லண்டனுக்கு போகிறாங்க. இதில் அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா 2 பேராசிரியர்களும் வந்து பார்த்திங்கன்னா உடன் போகிறாங்க. சரிங்களா. அடுத்து, 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்கிறார் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. 30 கேபினெட் அமைச்சர்கள், தனி பொறுப்புடன் 5 இணையமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. 1947ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் பதவியேற்றது. அந்த அமைச்சரவையில் யார் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானித்தவர் யார் அப்படின்னா அண்ணல் காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா பிரிவினரின் பகுதிகள், கட்சிகளின் உணர்வுகளுக்கு பிரதிபலிக்கும் வகையில் வந்து ஒரு கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அல்லாத தலைவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான நபர் யாருன்னா காங்கிரஸ் அல்லாத பாபா சாஹேப் PR அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சர் பதவியும், தொழில்துறை அமைச்சராக ஜனசங்கத்தின் நிறுவன தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கும், நிதியமைச்சராக நீதி கட்சியைச் சேர்ந்த RK சண்முக செட்டியாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையில் வந்து இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து, உலகில் 60 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் வந்து அதிகமாக உள்ள நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2ஆம் இடத்தை பிடிக்குது. 2050ஆம் ஆண்டில் நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் முதியோருடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 20% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2007ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம். இது வந்து படிச்சுக்கோங்க, இது உங்கள் ஸ்கூல் புக்லையும் இருக்குது. ஓகேங்களா. மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2007. இதில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தால் இந்த ஆணையத்தில் போய் புகார் தெரிவிக்கலாம். இந்த சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களின் குறைகள் தீர்க்க ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முழு சம்மந்தம் இல்லாமல் சொத்தை வாங்கவோ விற்கவோ கூடாது. அவங்களுடைய சொத்தை வந்து விற்கக்கூடாது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதியோர் நலனை பேணி காப்பதில் வந்து பார்த்திங்கன்னா நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் வந்து முன்னிலை வைக்கிறது. இந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு தேவையான நிதி ஆதாரம், மருத்துவ வசதி உள்ளிட்ட வந்து கட்டமைப்புலாம் இருக்குது. உலக முதியோர் நல மேற்பார்வை அமைப்பின் சமீபத்தில் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் 91 நாடுகளில் முதியோர் நலத்திட்டங்களை பற்றி குறியீடு ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 73வது இடம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நியமிக்கப்பட்ட 193 மருத்துவருக்கான நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை வந்து ரத்து செஞ்சுருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 1021 மருத்துவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வு முகாமை மூலம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 193 பேர் அவரவர்கள் பணியில் போய் சேரானால அவங்களுடைய ஆணையை ரத்து செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த சீரியலில் இருக்கிற 193 பேரை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளன்று வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து பெரும் சரிவை சந்தித்தது தொடர்பாக மத்திய அரசும் பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியம் செபியும் வந்து அறிக்கை சமர்ப்பிக்க வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று வாரியத்தோட பேர் என்ன அப்படின்னா செபின்ற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பங்குச்சந்தையோட ஒழுங்காற்று வாரியமாக செயல்படுது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஒடிசாவின் முதல் முஸ்லீம் பெண் எம்எல்ஏ வந்து பதவியேற்றிருக்காங்க. ஒடிசாவின் பாராபதி கட்டாக் சட்டப்பேரவை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த சோஃபியா பிர்தோஸ் 32 வயசான அந்த மாநிலத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் முஸ்லீம் பெண் என்ற வரலாறை வந்து படைச்சிருக்காங்க அந்த மாநிலத்தில். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிபின் ராவத் மைதானத்தில் கார்கில் வீரர்களை நினைவு கூறும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் திவாஸ் 25ஆம் ஆண்டு விழா வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் சஞ்சீவனி ஜாதவ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் எடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அதிகபட்ச டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 32 நிமிடம் 22.77 வினாடி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 32 நிமிடம் 46.88 வினாடியாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுடைய சாதனையை வந்து அவங்க முறியடைச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உலக பாரா தடகள கிராண்ட் ப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சௌரவ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்காரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடவருக்கான 155 மீட்டர் ஓட்டம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா 5000 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே பார்த்தோம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் வந்து ஒற்றை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் ஆகிருக்காரு. இவர் வந்து யூஎஸ் ஓப்பன் போட்டி 2022லையும் விம்பிள்டன் 2023 போட்டியிலையும் ஃப்ரெஞ்சு ஓப்பன் 2024 என அடுத்தடுத்து 3 கிராண்ட் ஸ்லாம் வந்து பட்டத்தை வென்று ஹாட்ரிக் பதக்கத்தை வந்து வென்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாடுகள், அதாவது 27 நாடுகள் வந்து அங்கம் வைக்கும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தேர்தல் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைவடைஞ்சிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பல்கேரியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரேக்கம் உள்ளிட்ட 27 நாடுகள் இருக்குது. இதுவே கொஸ்டின் தான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 27 நாடுகள். இது உங்களுடைய பாலிட்டி புக்லேயும் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து அமைச்சர்களுடைய பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து துறை ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக ஒரு அமைச்சரோட பேரையும் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதுவே போதுமானது. இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.